வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியானுடன் தொலைபேசி வாயிலாக பேச்சு நடத்தினார். பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் 22வது தவணைத் தொகை இன்று விடுவிக்கப்பட உள்ளது. தமிழகத்தில் கடந்த 11 ஆண்டுகளில் 55,000 கோடி ரூபாய் மதிப்பில் தேசிய நெடுஞ்சாலை பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் விமான போக்குவரத்தை மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். உலக பாரா சேலஞ்சர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பவினா பென் பட்டேல் பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியானுடன் தொலைபேசி வாயிலாக பேச்சு நடத்தினார். மேற்காசியாவில் நிலவும் சூழல் குறித்து ஈரான் அதிபருடன் ஆலோசனை நடத்தியதாக சமூக வலைதளத்தில் பிரதமர் கூறியுள்ளார். பொதுமக்களின் உயிரிழப்பு மற்றும் உள்கட்டமைப்புக்கு ஏற்படும் சேதம் குறித்து ஈரான் அதிபரிடம் கவலையை வெளிப்படுத்தியதாக அவர் தெரிவித்துள்ளார். ஈரானில் உள்ள இந்தியர்களின் பாதுகாப்பு, கச்சா எண்ணெயை தடையின்றி கொண்டு வருவது குறித்து திரு மசூத் பெஷஷ்கியானுடன் பேச்சு நடத்தியதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்த இந்தியா ஆதரவளிக்கும் என்று அவரிடம் உறுதியளித்ததாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதனிடையே தில்லியில் நேற்று ஊடக நிறுவனம் சார்பில் நடைபெற்ற மாநாட்டில் பேசிய பிரதமர், எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு எடுத்து வருவதாக கூறினார். உலகளாவிய சூழலால் ஏற்பட்டுள்ள சிக்கலை எதிர்கொள்ள அரசு தொடர்ந்து பணியாற்றி வருவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் 22வது தவணைத் தொகை இன்று விடுவிக்கப்பட உள்ளது. குவஹாட்டியில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த தொகையை விடுவிக்க உள்ளதாக வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இன்றைய நிகழ்ச்சியில் 18,640 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட உள்ளதாகவும் இதன் மூலம் நாடு முழுவதும் 9 கோடியே 32 லட்சம் விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் கடந்த 11 ஆண்டுகளில் 55,000 கோடி ரூபாய் மதிப்பிலான தேசிய நெடுஞ்சாலை பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். மக்களவையில் இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், கடந்த 11 ஆண்டுகளில் தமிழகத்தில் 2,800 கிலோமீட்டர் தொலைவிலான பணிகள் நடைபெற்றுள்ளதாக குறிப்பிட்டார். தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் விரைவில் நிறைவு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். திண்டுக்கல் நத்தம் இடையிலான சாலை பணிகள் நவம்பர் மாதத்திலும், காரைக்குடி திருப்பத்தூர் இடையிலான சாலை பணிகள் வரும் ஜூலை மாதத்திலும் நிறைவடையும் என்று அவர் தெரிவித்தார். தாம்பரம் திண்டிவனம் இடையிலான டிஜிட்டல் நெடுஞ்சாலை பணிகள் அடுத்த மாதத்திற்குள் நிறைவடையும் என்றும் திரு நிதின் கட்கரி கூறினார். தமிழகத்தில் விமான போக்குவரத்தை மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். மக்களவையில் இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், நாடு முழுவதும் உடான் திட்டத்தின் கீழ் 663 வழித்தடங்கள் உள்ளதாகவும் தமிழகத்தில் 26 வழித்தடங்கள் செயல்பாட்டில் உள்ளதாகவும் கூறினார். மாநிலத்தில் சேலம், வேலூர், நெய்வேலி, தஞ்சை ஆகிய 4 விமான நிலையங்கள் உடான் திட்டத்தில் அடையாளம் காணப்பட்டு அதில் சேலம் விமான நிலையம் செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வேலூர் மற்றும் நெய்வேலியை பொறுத்தவரை உரிம நடைமுறைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். தஞ்சை விமான நிலையத்திற்கான அணுகு சாலைக்கு மாநில அரசால் இன்னும் நிலம் வழங்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். இது தவிர திருச்சி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர், சென்னை, மதுரை விமான நிலையங்களில் நவீனமயமாக்கல் பணிகளும் உள்கட்டமைப்பு விரிவாக்கப் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். தமிழகத்தில் ஊரகப் பகுதிகளில் உள்ள 89% வீடுகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு CR பாட்டீல் கூறியுள்ளார். மக்களவையில் இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், ஜல்ஜீவன் இயக்கம் தொடங்கப்படுவதற்கு முன்பு 17% கிராமப்புற வீடுகளில் மட்டுமே குடிநீர் இணைப்பு இருந்ததாக தெரிவித்தார். மாநிலத்தில் காஞ்சிபுரம், கோவை உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் உள்ள கிராமப்புறங்களில் 100% வீடுகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக திரு CR பாட்டீல் தெரிவித்தார். குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதள பணிகள் அடுத்த ஆண்டுக்குள் நிறைவடையும் என்று விண்வெளித்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், இதன் ஒட்டுமொத்த செலவு 985 கோடி ரூபாய் என்றும் இதுவரை 511 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் தெரிவித்தார்.
இந்த தளம் முழுமையாக செயல்பாட்டுக்கு வந்தவுடன் இதிலிருந்து ஆண்டுதோறும் 20 முதல் 25 சிறிய ராக்கெட்டுகள் விண்ணில் செலுத்தப்படும் என்றும் திரு ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டார். பிரதமரின் முத்ரா வங்கிக் கடன் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் கடந்த நிதியாண்டில் 31 லட்சம் பேருக்கு கடன் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை இணையமைச்சர் செல்வி ஷோபா கரன்லாஜே தெரிவித்துள்ளார். கடந்த நிதியாண்டில் மாநிலத்தில் 42,000 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். இத்திட்டத்தில் அதிக எண்ணிக்கையிலான பயனாளிகள் உள்ள முதல் 3 மாநிலங்களில் தமிழகம் இடம்பெற்றுள்ளதாகவும் செல்வி ஷோபா கரன்லாஜே தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மேற்காசிய நாடுகளில் நிலவும் பதற்றமும் அதன் பாதிப்புகளும் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். கலாச்சாரமும் பாரம்பரியமும் வேரூன்றிய மாநிலம் தமிழகம் என்று பொறுப்பு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். சென்னை மயிலாப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக ஆளுநராக பணியாற்றுவதில் தாம் பெருமை கொள்வதாக தெரிவித்தார். கலாச்சாரமும் பாரம்பரியமும் தமிழகத்தில் போற்றி பாதுகாக்கப்படுவதாகவும் இது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்தார். மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் நாட்டின் வளர்ச்சி குறித்த செய்திகள் கடைக்கோடி மக்களையும் சென்றடைவதை செய்தியாளர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் விழுப்புரத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர்களுக்கான பயிலரங்கில் பேசிய அவர், டிஜிட்டல் யுகத்தில் செய்திகள் வேகமாக பரவுவதாகவும் செய்தியின் உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்திய பின்னரே மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். போலி செய்திகள் சமூக அமைதிக்கு அச்சுறுத்தலாக உள்ளதாகவும் அதை தடுக்க ஊடகவியலாளர்கள் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் திரு பழனிசாமி கேட்டுக் கொண்டார். இருவரிச் செய்திகள். எத்தியோப்பியாவில் கனமழை மற்றும் நிலச்சரிவால் 50 பேர் உயிரிழந்தனர். புதுதில்லியில் நடைபெற்று வரும் பழங்குடியினர் கலை விழாவின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் திரு ஜுவல் ஓரம் மற்றும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் இன்று பங்கேற்கின்றனர். ஹரித்வாரில் உள்ள பாரத மிகுமின் நிறுவனத்தில் புதிய உள்கட்டமைப்பு வசதிகளை மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் திரு HD குமாரசாமி தொடங்கி வைத்தார். சாலையோர வியாபாரிகளுக்கான கடன் உதவி திட்டத்தின் கீழ் இதுவரை 73 லட்சம் பேருக்கு கடன் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு டோக்கன் சாஹூ கூறியுள்ளார். நாட்டின் 99.9% பகுதிகளில் 5G மொபைல் சேவைகள் கிடைப்பதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் திரு பெம்மசானி சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். தேனியில் 65 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசின் நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் பயனாளிகளுக்கு வழங்கினார். நாகை மாவட்டத்தில் தேர்தல் முன்னேற்பாட்டு பணிகளின் ஒரு பகுதியாக அனைத்து சோதனை சாவடிகளிலும் துணை ராணுவத்துடன் இணைந்து காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். வேளச்சேரி பரங்கிமலை இடையே நீட்டிக்கப்பட்ட பறக்கும் ரயில் சேவை நாளை முதல் தொடங்க உள்ளதாக சென்னை ரயில்வே கோட்டம் அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலக பாரா சேலஞ்சர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பபீனா பென் பட்டேல் பட்டம் வென்றார். போலந்தில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 11-6, 11-5, 11-9 என்ற செட் கணக்கில் பிரான்சின் புளோரா வாட்டியரை வென்றார். சுவிஸ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-15, 15-21, 28-26 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ஒகமுரா யமாஷிட்டா இணையை வென்றது. உலக பாரா கிராண்ட் பிரீ தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சுமித் அன்டில் தங்கப்பதக்கம் வென்றார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியானுடன் தொலைபேசி வாயிலாக பேச்சு நடத்தினார். பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் 22வது தவணைத் தொகை இன்று விடுவிக்கப்பட உள்ளது. தமிழகத்தில் கடந்த 11 ஆண்டுகளில் 55,000 கோடி ரூபாய் மதிப்பில் தேசிய நெடுஞ்சாலை பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் விமான போக்குவரத்தை மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். உலக பாரா சேலஞ்சர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பபீனா பென் பட்டேல் பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது.